இப்ப இட்லி மீந்து போச்சா, கவலைப்படாதீங்க. அதை வச்சு வாழை இலையில ஒரு புட்டு செய்யலாம். அது ஹெல்த்தியானதா, வேஸ்ட் ஆகாத பொருள். வாங்க எப்படி செய்யலாம். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்நேரத்துக்கு? இந்த இட்லி காலையில சுட்ட இட்லிமா மீந்து போச்சா, இதை வச்சு ஒரு வாழை இலையில புட்டு மாதிரி செய்யலாம்னு ஒரு யோசனை பண்ணிருக்கேன். இட்லிய வச்சு புட்டா? அதுவும் வாழை இலையில? ஆமாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்க நல்லா. சரி, என்ன பண்றீங்கன்னு அப்படியே சொல்லிட்டே பண்ணுங்க. இதை இட்லி எல்லாம் எடுத்து இந்த எல்லாத்தையும் மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இதை ஒரு சுத்து சுத்தியாச்சு. இதை எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு இந்த வாழையில, சரிங்களா, இது கொஞ்சம் நெய் தடவிட்டு. அம்மா, இதெல்லாம் நீங்களே கட் பண்ணீங்களா? ஆமாமா, சூப்பரா இருக்கே. இது மேல இது மாதிரி வைக்கணும். சரியா, கொஞ்சமா போடணும். ஆமா, இட்லி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு தேங்காய், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சக்கரை, சரியா, போட்டுட்டு திருப்பி இது மேல கொஞ்சம் கொண்டு போடலாம். இந்த வாழை இலையில போட்டு வச்சிருக்கேன். இப்ப இதை மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சுப்பா. வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? டிஃபரெண்டா இருக்குமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வந்திருக்கேமா. இது கூட என்ன போடணும்? இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கலாமா வாசனைக்கு. இட்லி வாழை இலை புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. சரியா, பாய்.